ஹலோ மக்களே, வெல்கம் டு டெலி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இந்த வீக்கோடைய லாஸ்ட் எபிசோட். ஸோ ப்ரோமோ இல்லை என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட போயிட்டு பார்த்தேன். ஒரே ஒரு வார்த்தையை வச்சுட்டு இந்த நதி ஃபேமிலி பண்ணுற அலும்பல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் மைண்ட் வாய்ஸ் ஃபுல்லாக ஓடிட்டு இருந்துச்சு. பிகாஸ் இன்னைக்கு காவேரி அண்ட் கங்காவோடைய கான்வர்சேஷன். பிகாஸ் காவேரி வந்து ரொம்ப நாளாக அழுதுகிட்டு மட்டுமே தான் இருக்காங்களே தவிர்த்து அவங்களுக்கு வந்து டயலாக்ஸ் கூட இல்லை. ஆக்சுவலாக நான் கூட கங்கா வந்து ஏதோ மனசு விட்டு பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். பட் கொஞ்சம் குழப்பத்தில் இருந்த காவேரியை ஃபுல் குழப்பத்தில் தள்ளி விட்டாங்க அவங்களுடைய கான்வர்சேஷனை வச்சு அப்படின்னு தோணுச்சு. அந்த கான்வர்சேஷனுக்கு பிறகு கான்ட்ராக்ட் போட்டு ஆரம்பத்தில் 2 பேரும் வந்து எளியும் புனியமாக சண்டை போட்டுட்டு தான் இருந்தோம். பட் அந்த லவ் எப்போ வந்துச்சு எப்படி வந்துச்சு தெரியாமையே எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் காவேரி இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையாகவே லவ் எப்போ வந்துச்சுன்னு அவங்களுக்கே தெரியாமல் பியூட்டிஃபுல்லாக அவங்களுக்கு வந்து அந்த லவ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆரம்பத்தில் கான்ட்ராக்டை பற்றி அடிக்கடிக்கு பேசிட்டு இருந்த மனுஷன் ஒரு ஸ்டேஜில் கான்ட்ராக்டை பற்றி பேசினாலே அதை வந்து கோவமாக எடுத்துக்கிட்டு இனிமேல் அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியலக்கா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. பட் அவங்களுடைய இந்த குழப்பத்துக்கு காரணம் அந்த லாஸ்ட் ஃபியூ டேஸாக அவர் பண்ண அந்த ஆக்டிவிட்டி. அது மட்டும் இல்லாமல் சுச்சுவேஷனுமே வந்து அவருக்கு ஆப்போசிட் ஆகிடுச்சு. என்னதான் அவர் வந்து டீஸ் பண்ணணும் அந்த மாதிரி அவரோட ஃபீலிங்ஸில் விளையாடிட்டு இருந்தாலும் அது வந்து அவரையே அறியாமல் பண்ண ஒரு விஷயம். பட் இன்னொரு சைடு அவர் பண்ண சில விஷயங்கள்லாம் ராகினி மூலமாக எல்லாமே வந்து மறைக்கப்பட்டுடுச்சு. ஏன்னா அந்த லெட்டர் எழுதி வச்சது, கால் பண்ணி நிறைய தடவை பேச ட்ரை பண்ணது, அந்த கால் ஹிஸ்ட்ரியில் இருந்து அவருடைய நம்பரை டெலிட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு ராகினியுமே அவங்களுடைய பங்குக்கு நிறைய வேலைகள் பார்த்துருக்காங்க. இப்போ நதி ஃபேமிலி சொல்கிற ஒரே பாயிண்ட்டு, அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு அவர் வந்து என்னதான் வந்து சாரி எல்லாம் கேட்டு காவேரியை கூப்பிட்டாலுமே காவேரி வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு. ஸோ அது விளையாட்டுத்தனமாக சொன்ன விஷயம் இவ்வளோ பெரிய பூகம்பமாக டெய்லி வெடிச்சிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு சைடு தாத்தா வந்து நான் போயிட்டு பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா விஜய் வந்து அவ்வளோ ஃபீலிங்காக எமோஷனலாக பேசிட்டு போயிடுறாரு. ஸோ ராகினி வந்து நான் கண்டிப்பாக சேர்த்து வைக்க விடவே மாட்டேன், நான் வந்து கொளுத்தி போட்டுக்கிட்டே இருப்பேன்றது தான் அவங்க அந்த சைடில் இருந்து சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து தாத்தா போயிட்டு நதி ஃபேமிலியை சமாதானப்படுத்துகிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் போகும்போதே குமரன் அவ்வளோ திமிரா அப்படியே கண்டுக்காத மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ ஏன் வந்தீங்க தாத்தான்னு சொல்லி ஆரம்பிச்சு எனிவே சாரதாம்மா தாத்தாவையும் வெளியிலேயே ஏதாவது கத்தி அனுப்பி விடாமல் உள்ள வரைக்கும் கூப்பிட்டு பேசின விஷயம் கொஞ்சம் சந்தோஷம்தான். ஆனால் அவங்க பேசின எல்லாமே ஒரு பொண்ணோட லைஃப் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஆதங்கம் நல்லாவே வெளிப்படுது. ஆனால் அவங்க பேசுகிற அந்த வார்த்தைகள், அவங்க விடுற வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப டூ மச்சாக இருக்குது. பணத்திமிரு அப்படின்ற வார்த்தையை தான் இப்போ வரைக்கும் அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எனக்குமே பிடிக்காத ஒரு வார்த்தை அந்த பணத்திமிரு மட்டும்தான். மற்றபடி அவங்க கோவம் எல்லாமே நியாயமானது. ஏன்னா பொண்ணுடைய லைஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொன்னோன்னே யாரால தான் தாங்கிக்க முடியும்? ஒரு வருஷத்துல அவங்க பொண்ணு திரும்பி வந்துருவாங்க அப்படின்ற மைண்ட் செட்ல தான் அவங்க இருக்காங்க. பட் என்ன நடந்துச்சு அப்படின்றத இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸே கொடுக்கல. விஜய் வந்து பேசவே விடலை. பட் தாத்தாவுமே வந்து ஆல்மோஸ்ட் நிறைய விஷயங்களை சொல்லி காவேரியை நான் கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது காவேரி உண்மையாவே அவர் கூட போறதுக்கு ரெடியா இருக்காங்க. பட் சாரதாம்மா இல்லை, நாங்க இந்த வீட்டையே 2 நாள்ல காலி பண்ணிட்டு இல்லை நாளைக்கு காலையிலேயே கூட காலி பண்ணிட்டு நாங்க கிளம்பிடுறோம். என் பொண்ணு வாழ்க்கையை பார்த்துக்க எனக்கு தெரியும், இனிமே என் பொண்ணோட வாழ்க்கையில எல்லா முடிவையும் நான் தான் எடுக்க போறேன் அப்படின்றாங்க. ஸோ என்னதான் அம்மாவா இருந்தாலுமே அவங்களுடைய லைஃப்பை பத்தின டெசிஷனை அவங்க தான் எடுக்கணும். பட் இப்போ வந்து எப்படி சொல்றது, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஆற போட்டு பேசியிருந்தா மட்டும்தான் எல்லாமே வந்து சால்வ் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆகும். ஏன்னா இப்போ அவங்க இருக்கிற மனநிலை 2 நாள்ல எதுவுமே வந்து மாற போறது கிடையாது. ஈவன் தாத்தாவையுமே அவங்க வந்து ஃபுல்லா பேசவே விடலை. ஏன் அந்த டயலாக சொன்னாரு, உங்க பேரன் அதாவது வீட்டை விட்டு போ, அம்மா வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாருல அப்படின்னு பாட்டி சொல்லும் போது தாத்தா வந்து பேச வந்தாரு. பட் அவங்க வந்து பேச விடலை. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட சொல்லணும். பட் இவ்வளோ சீக்கிரம் அவங்க சொல்ல விட போறது இல்லை. ஏன்னா டீமுக்கு வந்து வீக்காவை பிரித்து வைக்கணும். இவ்வளோ சீக்கிரம் அவங்க சமாதானம் ஆகக்கூடாது அப்படின்றது ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ வேற ஒன்றும் சொல்றதுக்குமே கிடையாது. இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் இது அப்படியே தொடர்ந்துட்டு தான் போக போகுது. பட் அடுத்த வாரம் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. கண்டிப்பாக அவங்க வீட்டை விட்டு கிளம்ப போகிறாங்க. அப்போ வந்து ஒரு குட்டி ஃபைட் சீன். ஸோ ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சண்டே ப்ரோமோ வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு எபிசோட் பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.